நமஸ்காரங்க ஐயா. ஐயா நமஸ்காரம். சரி, பாட்டு பாடிடலாமா? இப்ப இந்த பாடல் வந்து பிரபா சங்கீத் எண் வந்து 3999வது பாடல். रुपेर देऊल माझे अरूपरतन कुझी भावी जोधी कृपा कनपा. रूपेर देऊल माझे अरूपरतन कुझी भावी जोधी कृपा कनपा. मोर गुण নাই জ্ঞান নাই কোনো যোগ্যতা নাই, কৃপা বরষাই কাজ করি তাই। মোর গুণ নাই জ্ঞান নাই কোনো যোগ্যতা নাই, কৃপা বরষাই কাজ করি তাই। ভাবি যদি কৃপা কনপা। রূপের দেউল মাঝে আরো পরতন খুঁজি, ভাবি যদি কৃপা কনপা। ছিল না কোনো পথ চিনু নিঃসম্ভাল, ছিল না কোনো পথ চিনু নিঃসম্বাল। তুমি করে দিলে পথ, দিলে চলার ভাল। ছিল না কোনো পথ চিনু নিঃসম্বাল, তুমি করে দিলে পথ, দিলে চলার ভাল। কৃপায় চলেছি পথে, রয়েছি চলাই মেতে। কৃপায় চলেছি পথে, রয়েছি চলাই মেতে। এরপরে আর কি জানাই, এরপরে আর কি জানাই। ভাবি যদি কৃপা কনপায়। রূপের দেউল মাঝে আরো পরতন খুঁজি, ভাবি যদি কৃপা কনপায়। তুমি মোর সিদ্ধি, তুমি সাধ্য সাধনা, তুমি প্রমরিদ্ধি, তুমি শুভ প্রেরণা। তুমি মোর সিদ্ধি, তুমি সাধ্য সাধনা, তুমি প্রমরিদ্ধি, তুমি শুভ প্রেরণা। তোমার মাঝারে তাই অবিষ্ট পেতে চায়, তোমার মাঝারে তাই অবিষ্ট পেতে চাই। মোর কোনো বিকল্প নাই, মোর কোনো বিকল্প নাই। ভাবি যদি কৃপা কনপায়। রূপের দেউল মাঝে আরো পরতন খুঁজি, ভাবি যদি কৃপা কনপায়। ভাবি যদি কৃপা কনপায়, ভাবি যদি কৃপা কনপায়. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா நீங்களா? மியூசிக்கோட நீ கேளுங்க, ரொம்ப இனிமையா இருக்கும். அற்புதமான பாட்டு. பொருளை பார்ப்போம். ஓகேவா? பாட்டு கேட்கல தாத்தா. அப்படியா? சரி, நான் வேணா ஆடியோ வந்து நாளைக்கு பதிவிடுறேன். இதனுடைய ஆடியோ நான் பதிவிடுறேன் நாளைக்கு. இத வீடியோவில் நம்ம இன்னும் போடல யூடியூப்ல. அடுத்த பாடல் மயூரி ஒரு பாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரபா சங்கீத், அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாட்டை நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்ப மீனிங் எழுதிக்கலாமா? ரூபேர், ரூபோ அப்படின்னா தெரியும் நமக்கு இல்லையா? ரூபம்னா தோற்றம், வடிவம். தேவுல்னா டெம்பிள், கோயில். மாஜேனா வித்தின் ஆர் இன்சைட். ரூபேர் தேவுல் மாஜே அப்படின்னா வடிவம் உள்ள அல்லது தோற்றமுள்ள
கோயிலின் உள்ளே. ரூபேர் தேவுள்னா கண்ணுக்கு முன் தெரியல, பிசிக்கல் ஃபார்ம். ரூபேர் தேவுள்னா ஒரு கண்ணுக்கு தெரிகிற ஒரு கோயிலுக்கு உள்ளார, வடிவம் உடைய ஒரு கோயிலுக்கு உள்ளார, அரூப, ரூப அரூப. ரூபன்னா தோற்றமுடைய, அரூபன்னா அதுக்கு ஆப்போசிட், அப்படியே தோற்றமே இல்லாம. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாய வடிவில, தோற்றம் இல்லாத. ரத்தன் என்றால் மாணிக்கம், இந்த பிரசிஸ் ஸ்டோன், மாணிக்க கல்லுன்னு சொல்றோம்ல, விலை மதிப்பு மிக்க ஒரு மாணிக்கத்தை. சாதாரணமாக சொல்லுவது மாணிக்கத்தான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், விலை உயர்ந்த ஒரு இதாக இலக்கியங்கள்லாம். ஸோ அதனால இங்க ரத்தன் அப்படின்னாக்கா அந்த ரத்தினத்தை, ரத்தினம் என்றும் நம்ம தமிழ்ல கூட இலக்கியங்கள்லாம் இதெல்லாம் கவிதைகள்லாம் வரும். அது அந்த அரூப, வடிவம் இல்லாத, தோற்றம் இல்லாத அந்த மாணிக்கத்தை, குஜி என்றால் தேடி. இங்க குஜினா நான் தேடுகின்றேன். இப்போ வடிவம் உள்ள ஒரு கோயிலுக்குள்ளார வடிவம் இல்லாத ரத்தனத்தை, மாணிக்கத்தை நான் தேடுகின்றேன். அது என்னங்க? அது எதுக்கு அங்க போய் தேடுறாரு? அடுத்த லைன்ல பாருங்க. பாவி ஜோதி கிருப்பா கணா பாய். இங்க பாவி அப்படின்னா டு திங்க், நினைச்சி. எப்படி? ஜதினா இஃப், அதாவது ஜதி கிருப்பா கணா, கிருப்பானா கிருபாய், இறைவனுடைய அந்த பெருங்கருணை. கணானா சிறு துளி, கணப்பொழுது அப்படின்னா ஒரு 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 சின்ன ஒரு ஒரு நிமிடத்திலையும் மிக ஒரு நொடி பொழுதுன்ற மாதிரி. அப்ப இங்க மிகச்சிறியன்னு அர்த்தம். கணானா மிக மிக சிறிய, கிருப்பா மிக சிறிய ஒரு கருணையை, பாய்னா பெறுவது. அப்போ என்ன? பாவி ஜதி, நான் நீ கிடைக்கும் அப்படின்ட்டு, என்ன கிடைக்கும்? ஒரு சிறிதளவாவது அவருடைய கருணை எனக்கு கிடைக்கும் என்று எண்ணி, பாவி ஜதி கிருப்பா கண பாய், ஒரு சிறிய ஒரு அளவுக்கு, ஒரு சின்ன ஒரு அணுவளவாவது ஒரு கருணை கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு, வடிவம் உள்ள கோயிலுக்குள்ளார வடிவமில்லாத அந்த மாணிக்கத்தை நான் தேடிக்கிறேன். இது என்னங்க? இது என்ன சொல்ல வராரு? நம்ம எல்லாம் கோயில் அந்த மாதிரி இதெல்லாம் போறதே இல்லையா? இல்லையா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு தான் ஆலயம். என்ன சொல்ல வராரு பாபா? யாருக்கேன்னு ஒரு ஐடியா தான் வருதா? வடிவமுடைய கோவில் என்று சொல்வது உங்களுடைய குருவனுடைய திருவுருவம். அந்த உருவத்துக்குள்ளார நீங்க வடிவம் இல்லாத அந்த பொருளை தேடுகின்றீர்கள். அப்போ அவருடைய தோற்றம், அவர் நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த வடிவமாக இருக்கிறார். நீங்க அப்படியும் எடுத்துக்க முடியும். இல்லைன்னா இந்த உடம்பையே நீங்க கோயிலா எடுத்துக்கிட்டு, இந்த கோயிலுக்குள்ளார உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொல்ற மாதிரி, இங்க வடிவமுடைய இந்த கோயிலுக்குள்ளார வடிவம் இல்லாத அவர் உள்ள இருக்கிறாரு, அவரை நான் தேடுறேன். இதை நீங்க ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சொந்த இதுதான். அப்போ வடிவமுள்ள கோயிலுக்குள்ளார வடிவமில்லாத அந்த விலை மதிப்பில்லாத அந்த மாணிக்கத்தை எதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், ஒரு துளி கருணையாவது கிடைக்கும் என்று எண்ணி, பாவி எண்ணி ஜதி கிருப்பா கணா, துளியாவது கிடைக்கும் என்று. அடுத்தது அதேதான். அடுத்தது பாவி ஜதி கிருப்பா கணப்பாய். அடுத்தது பாருங்க, மோர். அடுத்த ஸ்டான்ஸா தொடங்குது. மோர், மோர்னா எனக்கு, என்னுடைய அப்படின்னு வரும். மீ ஆர் மைன் அப்படின்ற அர்த்தத்துல வரும். இங்க இங்க என்னன்னா, மோர் குண நாய். குணம்னா குணம், குணம் குணம் என்று சொல்றோம் இல்லையா? குவாலிட்டிஸ், ஒரு குவாலிட்டி. எனக்கு மோர் குண நாய். என்கிட்ட எந்த ஒரு குவாலிட்டியுமே இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்றோம்ல. அது மாதிரி இங்க
எந்த ஒரு அந்த பண்புகள் அவனிடத்தில் அவனுடைய கருணை பெறுவதற்கான அந்த அந்த குணங்கள் என்பது இல்லை. குண நாய் கியானு நாய், கியான் அந்த அதை பத்தி ஞானம், நாலெட்ஜ். கியானுன்னா நாலெட்ஜ், நாய். ஸோ நாலெட்ஜும் இல்லை. அவனை எப்படி அடையிறது, எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற அந்த ஞானமும் இல்லை, ஞான சூனியம். அதே மாதிரி என்னிடத்துல எந்த ஒரு பண்புகளும் இல்லை அவனை அவனுடைய கருணையை பெற முடியும் அப்படின்றதுக்கு. கோணம் யோக்கியதா, யோக்கியதை தமிழ்ல கூட நம்ம பயன்படுத்துறோம், கரெக்ட் தானே? உனக்கு என்ன யோகதை இருக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அதேதான் இங்க. யோக்கியதா அப்படின்னா அந்த ஒரு ஒர்த்தி குவாலிட்டிஸ். ஸோ அதான் யோக்கியதைன்னு சொல்றது இல்லையா? அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஒரு அருகதை. அதான் அருகதை தான் அது, யோக்கியதா. அப்ப அதுக்கு சரியான ஒரு ஆங்கில வார்த்தை என்ன போடலாம்? மயூரி என்ன சொல்லலாம்? தெரியல அங்கிள், யோக்கியதா தான் வருது. ஓகே, அதுதான் வருது. ஓகே. ஸோ அதாவது அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், யோக்கியதை, தகுதி. அப்போ என்னிடத்துல குணமும் இல்லை, ஞானம் இல்லை, அந்த தகுதியுமே இல்லை. கோணம்னா எனி, கோணம்னா எனி, அங்க குவாலிஃபிகேஷன், எனி ஒர்த்தினஸ். ஒர்த்தினஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன், அது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஒர்த்தினஸ் கூட சிறிதளவும் என்னிடத்துல இல்லை. எது? அவருடைய கருணையை பெறுவதற்கான அந்த யோகியதையோ பண்புகளோ ஞானமோ எதுவுமே இல்லை. யோகியதா நாய், கீழே இருக்கு நாய். கிருப்பா, கிருப்பனா கிருபை. பரோஷாய் நம்பிக்கையோட. காஜி கொரி தாய், தாய்னா அந்த கடைசியில் இருக்கிற தாய்னா அதனால சோ சோ தட் எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. தாய் முன்னால போட்டுங்க, தாய். அதனால தட் இஸ் வை, தாயின்றதுக்கு தட் இஸ் வை போட்டுங்க, அது கொஞ்சம் பொருத்தமா இருக்குங்க. கிருப்பா, கிருப்பை கிடைக்கும் அப்படின்ற அந்த பரோஷா அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை, ஹோப். அப்போ அதனாலதான் நான் என்ன பண்றேன், நிச்சயமா அவருடைய கிருபை கிடைக்கும் அப்படின்றதுனால காஜ் கொரி. காஜினா பணிகள், ஒர்க்கு, கொரினா செய்யறது. அப்போ நிச்சயமாக அவனுடைய பணிகளை நான் அவருடைய, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனாலும் நான் அவருடைய அந்த பணிகளை நான் நம்பிக்கையோடு நிச்சயமா இதை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் இருக்குது என்கிட்ட. எது? அவருடைய காஜ் கொரி, அவருடைய பணிகளை நான் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். என்னிடத்துல பர்சனலா பாத்தீங்கன்னா குணம் இல்லை, ஞானம் இல்லை, அதுக்கான தகுதி இல்லை. ஆனாலும் அவருடைய பணிகள் நான் செஞ்சேன்னா நிச்சயமாக கொஞ்சமாவது அவரிடத்துல செய்வதற்கான கூலி கிடைக்கும் இல்லையா? அப்போ அவருடைய பணிகளை, அவருக்கு பிடிச்ச மாதிரி பணிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமா எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. பாவி ஜதி கிருப்பா கணப்பாய். ஸோ அதனால நான் அந்த வடிவமுடைய கோயிலுக்குள்ளார அந்த வடிவமில்லாத இதை சிறு கருணையாவது கிடைக்கும், ஒரு துளி கருணையாவது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட அவருடைய பணிகளை எல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். மற்றபடி எனக்குன்னு பார்த்தா எனக்கு எந்த ஒரு ஞானமோ தகுதியோ அருகதையோ எதுவுமே இல்லை. சரி, அடுத்தது பாருங்க. சிலோ நாக்கோ. சிலோனா இருந்தது, நாக்கோனா இருக்கவில்லை. சிலோ நாக்கோ கோணோ எனி பாத். பாத்துனா பாதை, பாத்துனா பாதை தான். நம்ம ஆங்கிலத்தில் கூட பாத்துன்னு தான் சொல்றோம் இல்ல, பாத். சோ சிலோ நாக்கோ கோனோ பாத். எனக்குன்னு இதுதான் பாதை அப்படின்றது என்கிட்ட எந்த ஒரு அந்த வழி என்னன்றதும் எனக்கிட்ட இல்லை, அது தெரியாது. என்ன வழி அப்படின்றது எனக்கு தெரியாது, அதான் இங்க பொருள். சிலோ நாக்கோ கோனோ பாத்துனா எனி வே, என்னிடத்துல எந்த ஒரு பாதையும் இருக்கவில்லை.
சினு நீ சம்பல். சினுனா இருக்கிறது, நீனா இல்ல. அந்த நீ வந்து அங்க போயிடுச்சு. சம்பல் அப்படின்னாக்கா அந்த சுயமான ஒரு பலம் சொல்றோம்ல, அந்த ஒரு எனர்ஜி. அப்போ இங்க நிஷ்சம்பல்னா எனர்ஜி இல்ல, சினுனா இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். சினுனா இருக்கிறது, நீன்றது இங்க சேர்த்துக்கணும் நீங்க. நிஷ்சினு, சினு நீ அப்படின்னு சேர்த்துக்கலாம் நீங்க, அப்படி வச்சுட்டாலும். என்னது? சம்பல். என்னிடத்துல அந்த அந்த பாதை என்னானோ எதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த பாதையில அப்படி இருந்தாலும் அந்த போறதுக்கான எவ்வளவு தூரம் போகணும், அந்த பிரயாணத்துக்கான பலமும் என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். துமி கொரே, அப்படி இருந்த நேரத்துல துமி கொரே திலே. திலேனா கொடுக்கறது, பாஸ்டர்ஸ் திலே. துமி கொரேனா செய்யறது, கொரே திலேனா நீங்க கொடுத்தாய் அப்படின்னு அர்த்தம். தனித்தனியா இங்க வேர்டு மீனிங் வந்து கொரே திலேன்னு தனியா எடுத்துக்கிட்டாலும், கொரே திலே அப்படின்றது ஒரு சிங்கிள் வேர்டா எடுத்துக்கும் போது, நீ எனக்கு கொடுத்தாய். துமி கொரே திலே, நீ கொடுத்தாய். என்னது? பாதையும் நீ கொடுத்துட்ட. அடுத்தது திலே சொலார் பால். சொலார் திலேனா கொடுத்தாய். சொலார்னா செல்லுகின்ற, பயணிக்கின்ற, நடக்கின்ற. பலம்னா பலம். அப்போ எனக்குன்னு பாதையும் இல்ல, அதுலும் போறதுக்குன்னு பலமும் இல்லாம தான் நான் இருந்தேன். ஆனா துமி கொரே திலே பாதையும் நீ தந்தாய், அதுல பயணிக்கின்ற பலத்தையும் நீ தந்தாய். இப்போ கிருப்பாய், கருணையால் சொலேச்சி சென்று கொண்டிருக்கின்றேன். நான் உன்னுடைய கருணையினால் தான் நான் அதுல பயணித்துக் கொண்டேன். சொலேச்சினா இப்ப அந்த பாதையில நான் பார்த்தேன், பாதையில நான் சென்று கொண்டிருக்கின்றேன். ரொயச்சினா டு ரிமைன், டு பி. சலாய் மேத்தே, அங்க அதுலயே அந்த பயணத்துல நிற்காம அப்படியே தொடர்ந்து. சலாய் மேத்தேன்னா, மேத்தே அப்படின்னா டு மிக்ஸ் அப்படின்னு தனியா வார்த்தை எடுத்தீங்கன்னா டு மிக்ஸ், டு மெர்ஜ் அப்படின்னு அர்த்தம். இந்த பாதையிலேயே நான் வந்து மெர்ஜ் ஆயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நாங்க இடைவிடாமல் நான் வந்து அப்படியே அந்த பாதையிலேயே கலந்துட்டேன் அப்படின் போது, அந்த பாதையில வந்து இங்கேயும் அங்கேயும் இல்லாம நான் சென்று கொண்டிருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நீங்க எடுத்துக்கணும். சோ இப்ப பாதை இல்லாமல் இருந்தேன், அந்த பாதையிலே இருந்தாலும் அது செல்லுகின்ற அந்த பலமும் எனக்கு இல்லை. அந்த பிரயாணம் பண்ணி அந்த எல்லையை தொடணுன்ற பலமும் எனக்கு இல்லாம இருந்தது. ஆனா துமிக்கொரே திலே பாதையும் நீ தந்தாய், அதுல செல்லுகின்ற சொலார் பால் பலத்தையும் நீ தந்தாய், செல்லுகின்ற பலத்தையும். கிருப்பாய் சொலிச்சி, அந்த உன்னுடைய கருணையினாலதான் இதை ரெண்டையும் கொடுத்த. அந்த கருணையால் நான் வந்து அந்த பாதையிலே இப்போ நடந்து கொண்டிருக்கின்றேன், சென்று கொண்டிருக்கின்றேன். ரொயச்சி சொலாய் மேத்தே, அந்த பாதையிலேயே நான் ஒன்றாக கலந்து விட்டேன். அதாவது தொடர்ந்து நான் சென்று கொண்டே இருக்கேன். ஏறு பரே, ஏறுனா அது ஏறு பறை அப்படின்னா, பறைனா அபவுட், அது பறைனா மேல, அபவுட் அப்படின்னு அர்த்தம். இங்க ஏறு பறைனா இப்ப அதுக்கு மேல ஏறு பறை அல்லது அதை பத்தி. இப்ப இந்த இதெல்லாம் சொன்னோம். இப்ப ஏறு பறை இதுக்கு மேல ஆறுனா வேற இன்னும் அதை விட அதிகமா, இதை பத்தி அதிகமா. கி ஜானாய், நான் என்ன சொல்றது? ஜனாய்னா சொல்றது, டு சே, டு டெல். அப்போ இதுக்கு மேல அவருடைய கருணையால தான் நான் இப்ப எனக்கு பாதை கிடைச்சது. அந்த பாதையில செல்லுகின்ற பலமும் அவருடைய கருணையால் கிடைச்சது. நான் இப்ப அந்த பாதையிலேயே நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இதுக்கு மேல இதை பத்தி நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் 6 கீஜானாய். வேற ஒன்றும் எனக்கு இதுக்கு மேல சொல்றது எனக்கு தெரியல, எனக்கு வேற இல்ல அப்படின்றதா. தூமி அடுத்தது பாருங்க, துமி மோர். ஓ டைம் நெருங்கிட்டு. துமி மோர் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த பேரை தான் முடிஞ்சிடும். இப்ப பாருங்க அடுத்தது. இப்போ பாதை கிடைச்சிருச்சு, பலமும் கிடைச்சிருச்சு, உன்னுடைய கருணையினால நான் போயிட்டே இருக்கேன். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன. துமி நீ மோர் என்னுடைய சித்தி. துமி மோர் சித்தி, நீதான் என்னுடைய சித்தினா அடைதல், விக்டரி. நான் அடைய வேண்டிய பொருள் நீதான் என்னுடைய சித்தி. நீதான் எனக்கு வெற்றியாவும் இருக்கிற, அல்லது நான் வந்து அடைய வேண்டிய
அந்த ஒரு இலக்காகவும் இருக்கிற. துமி சாத சாதனா, இந்த சாத்திய சாதனா இந்த மீன்ஸ் வழி, அந்த சாதனாக்குரிய அந்த ஒரு வழியாகவும் நீதான் இருக்கிற. நீதான் என்னுடைய சித்தி, நீதான் எனக்கு சாதனாக்குரிய ஒரு பாதையாக இருக்கிற. துமி மோர் சித்தி, துமி மோர் அதே லைன். அடுத்தது துமி பிரமா ரித்தி. ரித்தி அப்படின்னா தி அட்டைன்மெண்ட், நான் அடைய வேண்டியது. பிரமா ரித்தி அப்படின்னா, ரித்தினா அது அட்டைன்மெண்ட்னு சொல்லலாம், அல்லது அக்காம்ப்ளிஷ்மெண்ட் சொல்றோம். அதாவது அடைய வேண்டிய இலக்கு, லட்சிய பொருள் நீதான். பிரமா ரித்தி அப்படின்னா, பிரமா அப்படின்னா இந்த இங்க வந்து பிரமா அப்படின்னு சொன்னா இந்த ஈக்குவிலிபிரியம் அப்படின்ற ஒரு ஆங்கில சொல்லு இருந்தாலும், பட் இங்க பிரமா ரித்தி அப்படின்னா எல்லாத்துலயுமே பிசிக்கல் அண்ட் சைக்கிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல், அதான் மூணும் அந்த ஈக்குவிலிபிரியமா இருக்கதான் பிரமா. ஸோ மூன்றுலுமே நீ தான் வந்து இந்த ஃபுல்ஃபில்மெண்ட், நீ மட்டும்தான். அதுல வேற எதுலையும் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காது. துமி சுபா, சுபனா ஆஸ்பீசியஸ் சொல்லலாம், சுபம்னு நம்ம இதுல கூட சொல்லலையா, மங்களம். பிரேரணா, இன்ஸ்பைரேஷன், நீதான் எனக்கு ஊக்கமாகும். அதாவது ஒரு புனிதமான ஊக்கத்தை கொடுப்பவனும் நீயாக தான் இருக்கிற. நீதான் எனக்கு அந்த இதுல செல்வதற்கான ஊக்கமும் இருக்கிற. நான் அடைய வேண்டிய அந்த முழுமையான அந்த ஒரு இலக்காகவும் நீதான் இருக்கிற. நீதான் என்னுடைய சாதனாவனுடைய இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஐடியேஷன் கூட சொல்லலாம். இந்த சாத்திய சாதனைனா அந்த சாதனாவுக்குரிய ஒரு ஆப்ஜெக்ட், மீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீதான் என்னுடைய சாதனாவுக்கும் நீயே தான் அது இதா இருக்கிற, ஆப்ஜெக்டா இருக்கிற. துமாரு மாஜே, துமாரு மாஜாரே, மாஜாரினாலும் விதின். துமார் மாஜாரினா இங்க மாஜாரினா வித்தின் அப்படின்னு அர்த்தம், இன்சைடுன்னு அர்த்தம். துமார் மாஜாரினா உன்னுக்குள்ளதான், உன்னிடத்தில் தான். அபிஷ்டோ பேத்தே சாய், இங்க தாய் வந்து முன்னால போட்டுக்கலாம். தாய்னா தட் இஸ் வை. ஸோ நீதான் எனக்கு அந்த வந்து ஊக்கமாக இருக்கிற, என்னுடைய இலக்காகவும் இருக்கிற, என்ன சாதனாவுக்குரிய அந்த பொருளாகவும் நீ தான் இருக்கிற. நீதான் என்னுடைய வெற்றியும் எல்லாமாக நீ இருக்கிற. தாய் முன்னால போட்டுங்க. அதனால துமார மாஜாரி, அதனால உன்னுக்குள்ளாரதான் அபிஷ்டோ பேத்தேச்சாய், நான் அடைய வேண்டிய அந்த என்னுடைய டிசையர்ஸ் எல்லாமே. ஸோ என்னுடைய எல்லா விருப்பங்களும் அதனாலதான் உனக்குள்ளார இருந்தே நான் பேத்தேன்னா டு கெட், சாய் அப்படின்னா வந்து விரும்புறேன். ஸோ என்னுடைய எல்லாமே உனக்குள்ள இருந்துதான் நான் இதெல்லாம் பெற முடியும். அதனால உன்னிடத்திலிருந்து தான் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். மோர் கோணம், எனக்கு வேற கோணம் மீன்ஸ் எனி விகல்பா. விகல்பம்னா ஆல்டர்னேட்டிவ். இதுல வந்து நோ டவுட் அல்லது நோ ஆல்டர்னேட்டிவ், இதை தவிர வேற வழியும் கிடையாது. நோ டவுட்டு அப்படின்றதா மோர் கோணம், எனக்கு இதை விட வேற ஆல்டர்னேட்டிவும் கிடையாது அப்படின்றத அர்த்தம். விகல்பம் அப்படின்னா நீங்க ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம், அல்லது டவுட்டும் நோ அப்படின்னா இல்லை. அப்போ இங்க வந்து ஆல்டர்னேட்டிவும் கிடையாது, இதுல எனக்கு டவுட்டும் கிடையாதுன்ற, எப்படி வேணாலும் இந்த உணர்வுக்கு நீங்க இதை எடுத்துக்கலாம். ரெண்டு மீனிங்குமே இந்த விகல்ப் பண்ற வார்த்தைக்கு உண்டு மீனிங்கு. ஸோ எனக்கு இதுல எந்த ஒரு கோணம், எனி விகல்ப நாய், எனக்கு இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கு இதுல இருந்து வேற விகல்பமும் கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. பவி ஜதி இருப்பா கௌனப்பாய். ஓகே, ஸோ பொருள் எல்லா இடத்துக்கும் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அற்புதமான ஒரு எத்தகைய ஒரு உணர்வு பாருங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு அவருடைய கருணைக்காக தேடிக்கொண்டிருந்த ஒரு காலம், பாதை தெரியாம அலைந்து கொண்டிருந்த காலம் நம்ம வாழ்க்கையில. ஆனா அவருடைய பணியே அவருக்கு உகந்த, அவருக்கு பிடிச்ச எல்லாவற்றையும் நம்ம செஞ்சு கொண்டிருந்தோம்னா நிச்சயமாக அதுக்கு பயன் இருக்கும். அந்த நம்பிக்கையோட நான் வந்து அவருடைய பணிகளை நான் செஞ்சு கொண்டிருந்தேன். அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் வந்து என்னுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்க எனக்கு அவரே என்ன கொடுத்தாரு, பாதையை கொடுத்தாரு,
பாதையில செல்லுகின்ற பலத்தை கொடுத்தாரு, எல்லாமே அவர் கொடுத்துட்டாரு. என்னுடைய கடைசியில அவர் என்னாச்சு, என்னுடைய அட்டைன்மெண்ட்டும் அவர் தான், வெற்றியும் அவர் தான், சாதனா அவனுடைய கருப்பொருளும் அவர் தான். நான் அடைய வேண்டிய இலக்கும், சென்று சேர வேண்டிய இடமும் டெசிடரேட்டம் சொல்லுவார் பாபா, டெசிடரேட்டம். என்னுடைய அதுக்கு எல்லாத்துக்கும் உரிய ஊக்கமும் அவரே தான். அப்படின்றதுனால அவருக்குள்ளாரியே நான் அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களையும், எத்தனை எனக்கு என்ன ஆவலோ அதெல்லாம் அவருக்குள்ளார இருந்துதான் நான் பெறணுன்றதுக்காக நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இதை தவிர வேற வழி கிடையாது. ஸோ இது வந்து எத்தகைய ஒரு மன இது பாருங்க, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு. இதுக்கு மேல நம்ம அடைய வேண்டிய ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே நம்ம குருவனுடைய கருணையால, பரமபுருஷனுடைய அருளால அவர் நமக்கு கொடுத்திருக்காருன்றதுதான். ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இதை வந்து நீங்க தயவு செய்து இதை தமிழ்ல இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்க எழுதி கொஞ்சம் தயவு செய்து போடுங்க. சரியா? ஓகே. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. அடுத்த வகுப்பு புதிய பாடம் இல்லையா? சாப்டர் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே அனுப்பியாச்சு அந்த பாடத்தை. அனுப்பிச்சிட்டேன். ஆமா, புதிய புதிய பாடம், அற்புதமான பாடம், ரொம்ப ஸ்பிரிச்சுவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அது. அது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. நமஸ்காரம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. தேங்க்யூ அங்கிள். நமஸ்கார்.